மழை தொடர்பான அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். மயிலாடுதுறை, நாகப்பட்டினம், திருவாரூர் உள்ளிட்ட 5 மாவட்டங்களில் நாளை மறுநாள் கனமழைக்கு வாய்ப்பு இருப்பதாக கூறப்பட்டிருக்கிறது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் லிபிகாவிடம் கேட்கலாம். லிபிகா, முழுமையான விவரங்கள். சிவரஞ்சனி, தென்கிழக்கு வங்கக்கடல் பகுதியில் உருவாயிருக்கக்கூடிய காற்றழுத்த தாழ்வு பகுதி காரணமாக தமிழகத்தில் வருகின்ற 10ஆம் தேதி மயிலாடுதுறை, நாகப்பட்டினம், திருவாரூர், தஞ்சாவூர், கடலூர் ஆகிய 5 மாவட்டங்களுக்கு கனமழைக்கான எச்சரிக்கையானது விடுக்கப்பட்டிருக்கின்றது. அதே போன்று புதுவை, காரைக்கால் பகுதிகளிலும் வருகின்ற 10ஆம் தேதி கனமழைக்கான மஞ்சள் நிற எச்சரிக்கை என்பது விடுக்கப்பட்டிருக்கின்றது. அதே போன்று 11ஆம் தேதியை பொறுத்தவரை தமிழகத்தில் கடலூர், மயிலாடுதுறை, நாகப்பட்டினம் மற்றும் காரைக்கால் பகுதிகளில் கன முதல் மிக கனமழைக்கான ஆரஞ்சு நிற எச்சரிக்கையும், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, விழுப்புரம், கள்ளக்குறிச்சி, அரியலூர், பெரம்பலூர், திருச்சிராப்பள்ளி, தஞ்சாவூர், திருவாரூர், புதுக்கோட்டை ஆகிய மாவட்டங்கள்ல கனமழைக்கான எச்சரிக்கை என்பது விடுக்கப்பட்டிருக்கின்றது. தமிழகத்தில் 10, 11, 12 மற்றும் 13 ஆகிய 4 நாட்களுக்கும் பல்வேறு மாவட்டங்களுக்கு கனமழை எச்சரிக்கை என்பது விடுக்கப்பட்டிருக்கின்றது. குறிப்பாக சென்னை மற்றும் அதன் புறநகர பகுதிகளை பொறுத்தவரை அடுத்த 24 மணி நேரத்திற்கு வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் என்பதும், காலை மற்றும் மாலை நேரங்கள்ல லேசான பனிமூட்டம் இருக்கும் எனவும் தற்போது சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல் தெரிவித்திருக்கின்றது. சுவரஞ்சனி, விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி லிபிகா. வங்கக்கடலில் நிலை கொண்டுள்ள காற்றழுத்த தாழ்வு பகுதி புயலாக மாற வாய்ப்பில்லை என்று தனியார் வானிலை ஆய்வாளர் ஸ்ரீகாந்த் தெரிவித்துள்ளார். நமது செய்தியாளர் லிபிகாவிற்கு அவர் அளித்த பேட்டியில் சென்னையில் எப்போது மழைக்கு வாய்ப்பு என்றும் கூறினார். இந்த ஆண்டை பொறுத்தவரை புயல் அப்படிங்கிறது குறைவா தான் இருக்கு. ஒரு புயல் தான் கரையை கடந்திருக்கு அப்படிங்கிறது. தமிழகத்திற்கு இந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி காரணமாக புயல் உருவாவதற்கான சூழ்நிலைகள் இருக்கிறதா? இந்த சலனத்தை பொறுத்த வரைக்கும் புயல் உருவாகிறதுக்கான வாய்ப்பு குறைவுன்னு நினைக்கிறேன். ஏன்னா இது போகக்கூடிய பாதை கிட்டத்தட்ட ஃபெஞ்சால் புயல் எங்கே போச்சோ அதே இடத்துல தான் போகுது. ஸோ தென்கிழக்கு வங்கக்கடலில் துவங்கி இலங்கைக்கு கிழக்கு பகுதியில் அதுக்கப்புறம் டெல்டா நோக்கி வரப்போகுது. ஸோ கிட்டத்தட்ட ஒரு வாரம் 10 நாளுக்குள்ளேயே ஃபெஞ்சால் புயல் போன பகுதிகளில் இது போகிறதுனால கடல் வெப்பம் இயல்பிற்கு சற்று குறைவாக இருக்குது கடந்த சில தினங்களாக. அதன் காரணமாக புயலாக மாறுவதற்கான வாய்ப்பு குறைவு ஒன்று. ரெண்டாவது காற்று வேறுபாடும் அதிகமாக இருக்குது. விண்ட்ஷியர் நம்ம சொல்லுவோம், அதுவும் அதிகமாக இருக்குது. ஸோ இந்த சலனத்தை பொறுத்த வரைக்கும் புயலுக்கான வாய்ப்பு குறைவு. பெரும்பாலும் நன்கமைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியோ இல்லை தமிழகத்துக்கு கிழக்கு பகுதியில் வரும்போது குறைந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம், அதுக்கு 50% சான்ஸும் நான் சொல்வேன். ஓகே, சென்னை வடகிழக்கு பருவமழை அப்படின்னாலே சென்னைக்கு அதிகப்படியான மழைப்பொழிவு அப்படிங்கிறது இருக்கும். பெரிய வெள்ளம் அப்படிங்கிறதெல்லாம் இருக்கும். இந்த ஆண்டை பொறுத்தவரையில் இனி வரக்கூடிய நாட்களில் சென்னைக்கு மழைக்கான வாய்ப்பு அப்படிங்கிறது எந்த அளவிற்கு இருக்கும்? நம்ம இப்போ ஆல்ரெடி டிசம்பர் 1st வீக் வந்துட்டோம். இதுக்கு மேலே படிப்படியாக என்ன ஆகும்னா, சென்னை பொறுத்த வரைக்கும் மழை நிகழ்வுங்கிறது சலனம் ஒட்டிய நிகழ்வுகளாக இருக்கும். அதாவது ஒரு குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியில் புயல், ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா வாரதா வந்தப்போ 12, 13ஆம் தேதி நிறைய மழை இருந்தது. அதே மாதிரி ஒரு 2 ஆண்டுகளுக்கு முன்பு காற்று குவிதல் காரணமாக டிசம்பர் மாதம் கடைசியில் 30ஆம் தேதி மழை பெஞ்சுது. அந்த மாதிரி ஏதாவது ஒரு சலனம் இருக்கணும். சலனம் இருந்தால் தான் சென்னைக்கான மழை வாய்ப்பு, அதாவது பெரிய மழை நிகழ்வுங்கிறது இதுக்கு மேலே வரும் நாட்களில் இருக்கும். வானிலை படிவுகள், நீண்டகால வானிலை படிவுகள் இந்த குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியை தொடர்ந்து இன்னொரு குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாக்குற வாய்ப்பு இருக்குன்னு காட்டிட்டு இருக்கு. அது மேலே நோக்கி நகர்ந்தால் சென்னைக்கான வாய்ப்பு இருக்கலாம்.